குமார் பிரீமியர் லீக்கோட அடுத்த மேட்ச் தண்டர்ஸ் வெர்சஸ் ஸ்மாஷஸ். ஸ்மாஷஸ் அணிக்காக பேட்ஸ்மேன்ஸ் ஜீவா மற்றும் ஷேக். தண்டர்ஸ் அணிக்காக பவுலர் சரண் பாலாஜி. பவுலர் சரண் பாலாஜியோட ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. பேட்ஸ்மேன் ஜீவா கிட்ட இருந்து ஒரு நல்ல ஃபீல்டுங்க, குயிக்கான ஒரு த்ரோ. பட் வந்து ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டபுள். அவரோட செகண்ட் பால் டாட் பாலுங்க. அவரோட தேர்ட் பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க. பேட்ஸ்மேன் ஜீவா கிட்ட இருந்து ரிவர்ஸ்ல, ஆனாலும் ஒரு சிங்கிள் மட்டும் தான். ஒரு சூப்பர் சேவ். அந்த 3 ரன் சேவ் பண்ணி தண்டர்ஸ் டீம்ல இருந்து ஒரு நல்ல ஃபீல்டிங். ஸ்மாஷஸ் அணிக்காக ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் ஷேக். அவரோட ஃபோர்த் பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க ஷேக் கிட்ட இருந்து, ஆனா ஃபீல்டர் இருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டும் தான். தண்டர்ஸ் அணி ஒரு நல்ல ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க இங்க. அவரோட ஃபிஃப்த் பால் நல்ல ஷாட்டுங்க. கேட்சா மாறுமா? இல்லங்க, டிராப் பண்ணிருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டும் தான். அவரோட லாஸ்ட் பால் ஒரு மிஸ் ஹிட்டுங்க. கேட்சா மாறுமா? கேட்சுங்க. பவுலரே அந்த கேட்ச் எடுத்துட்டாரு. சரண் பாலாஜி. பேட்ஸ்மேன் ஷேக் அவரோட விக்கெட்டில் வந்து வெளியேறாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவில் ஸ்மாஷஸ் அணியோட எண்ணிக்கை 5. செகண்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் விக்கி. அவரோட ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு பால். யார்கர் பால். ஒரு சிங்கிள் ஆடி இருக்காங்க இந்த பாலை. ஸ்மாஷஸ் அணிக்காக நியூ பேட்ஸ்மேன் சுந்தர். இது ஒரு பெரிய வைடா மாதிரி ஒரு ஒயிட் பிளஸ் 1 இல்லைங்க. ஒரு மிஸ் ஃபீல்டிங்னால இது ஒயிட் பிளஸ் 2 மாறுமா? இல்லைங்க, திரும்பவும் மிஸ் ஃபீல்டிங். அது பீலா சேஸ் பண்றாருங்க. நல்ல ஒரு த்ரோ. ஒரு ரன் தான் கணக்கு. இது அவுட் ஆஃப் தி பாக்ஸ்ன்றதுனால நோ பால் கொடுத்துருக்காங்க. நோ பால் பிளஸ் 4 கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எடுத்து போட்டாருங்க. ரீபால் ஒரு நல்ல ஷாட்டுங்க. ஒரு டாஸா வந்த பால் அப்படியே தட்டி விட்டுருக்காரு. பவுண்டரி கிடைக்குமா? பவுண்டரிங்க. பவுண்டரியா கன்வெர்ட் ஆயிருக்கு. அவரோட தேர்ட் பால் திருப்பி ஒரு ரிவர்ஸ்க்கான ட்ரை கையிலேயே இருக்குங்க. பால் ரன் எதுவும் ஓடல, டாட் பாலா மாதிரி இருக்குது. அவரோட ஃபோர்த் பால் நல்ல ஷாட்டுங்க. ஆனா ஃபீல்டர் இருக்காங்க. சிங்கிள் மட்டும் தான். நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்க சார். அவரோட ஃபிஃப்த் பால் ஒரு ஃபுல் நல்ல ஷாட்டுங்க. ஒரு சின்ன எட்ஜ் 1-2 கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஒரு சிங்கிள் மட்டும் தான். நான் பால் வந்து ஃபீல்டர். செகண்ட் ஓவரோட லாஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சுந்தர். ரிவர்ஸ் முறையில் ஒரு நல்ல ஷாட்டுங்க. ஆனால் ஒரு நல்லா தடுத்திருக்காரு ஃபீல்டர். ஒரு சிங்கிள் மட்டும் தான். நல்லா சேவ் பண்ணியிருக்காரு. 2 ஓவர் முடிவில் ஸ்மாஷஸோட ஸ்கோர் 18. 3வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் ராஜவேல். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு நல்ல ஷாட்டுங்க. பெஸ்ட் பவுலர் வந்து அதாவது ஒரு டபுளுங்க. பெஸ்ட் பவுலர் பேட்ஸ்மேன் சுந்தரோட பேட்ல இருந்து. அவரோட செகண்ட் பால் இங்க லெக் பை முறையில் ஒரு சிங்கிள். தண்ணியில் எழுதப்பட்ட ஒரு உண்மை அப்படின்னு வந்து சொல்லலாம். அவரோட தேர்ட் பால் நல்ல ஒரு டாட் பாலுங்க. ட்ரை பட் வந்து டாட் பால் ஏங்கல. அவரோட ஃபோர்த் பால் நல்ல ஷாட்டுங்க. நல்ல ஒரு ட்ரை லெக் சைடுல. ஆனா ஃபீல்டர் இருக்காரு முத்தமிழ். ஒரு ரன் தாங்க. ஒரு ரன் மட்டும் தாங்க. ராஜவேல் கிட்ட நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. ஃபீல்டர் யாரும் இல்லை. பவுண்டரி கிடைக்குமா? இல்லைங்க, வந்துட்டாங்க. ஒரு சின்ன ஒரு மிஸ் ஃபீல்டிங். ஒரு டபுள் மட்டும் தான். வந்துடுறாரு 30 யார்ட் சர்க்கிள் வரைக்கும் அவரே வந்துடுறாருங்க. ஓடியாந்துடுறாரு. ஓடி வந்து 3வது ஓவரோட லாஸ்ட் பால் ஒரு சீக்கி ஒரு ட்ரை பட் வந்து பின்னாடி அடிக்கலாம் ட்ரை பண்ணாரு. ஆனால் பேட்டில் பட்டு முன்னாடியே போயிடுச்சு. ஒரு சிங்கிள் மட்டும் தான். 3 ஓவர் முடிவில் ஸ்மாஷஸ் அணியோட ஸ்கோர் 25. 3வது ஓவர் போடுறது 4வது ஓவர் போடுறாரு சரண் பாலாஜி. ஃபர்ஸ்ட் பால் காலில் பட்டு லெக் பையா மாதிரி இருக்குங்க. லெக் பைல ஒரு ரன் தாங்க. அது சரண் பாலாஜியோட செகண்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. பவுண்டரி கிடைக்குமா? இல்லைங்க, பால் எடுத்துட்டாரு முத்தமிழ். ஒரு டபுள்ங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங் முத்தமிழ் கிட்ட. அவரோட தேர்ட் பால்
நல்ல ஷாட்டுங்க. ரிவர்ஸில் ஒரு ஷாட் பவுண்டரி போகுமா? இல்லைங்க, தடுத்துட்டாங்க. 1-2 ஆயிடுச்சு. மாறுமா? மூணாவது ரன்னுக்கான ஒரு ட்ரை இல்லைங்க. 3 ரன் ஓடிட்டாங்க. ஜீவா மற்றும் அவரோட நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு ரிவர்ஸ்க்கான முயற்சி. ஒரு டபுளா மாறுமா? நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்க வினோத்துக்கு வந்து நல்ல ஒரு த்ரோ பண்ணி மீண்டும் ஒரு டபுளுங்க. கீப்பிங் எண்ட்ல ஆள் இல்ல. 5th பால் நல்ல ஷாட்டுங்க. கேட்சா மாறுமா? ஃபீல்டர் இருக்காருங்க. கேட்சுங்க. பேட்ஸ்மேன் சுந்தர் அவரோட விக்கெட் இருந்து வெளியேறாரு. தூக்கி அடிப்பாருன்னு பார்த்தோம். ஸ்மாஷஸ் நிற்காக நியூ பேட்ஸ்மேன் சுரேஷ். அவரோட லாஸ்ட் பால் கேட்சுங்க. நல்ல ஒரு பால் விக்கெட்டுங்க. ஃபர்ஸ்ட் பால் பேட்ஸ்மேன் சுரேஷ் வந்த பாலே அவரோட விக்கெட் இருந்து வெளியேறாரு. ஓவரா 4 ஓவர் முடிவில் ஸ்மாஷஸோட ஸ்கோர் 33. தண்டர்ஸ் அணிக்காக 5வது ஓவர் போட பவுலர் ராஜவேல். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ஜீவா. நல்ல ஒரு டாட் பாலுங்க. அவரோட செகண்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. ஃபுல் டாஸ் பாலை அப்படியே தூக்கி அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். 4ங்க. ஒரு நல்ல ஷாட் ஜீவா கிட்ட இருந்து. பவுண்டரி கிடைச்சிருக்கு. அவரோட தேர்ட் பால் ரிவர்ஸ்க்கான முயற்சி. ஒரு சிங்கிள் மட்டும் தாங்க. ஸ்மாஷஸ்க்காக நியூ பேட்ஸ்மேன் மஞ்சுநாதன். அவரோட 4th பால் நல்ல ஷாட்டுங்க. டபுள் கிடைக்குமா? இல்லைங்க, சிங்கிள் மட்டும் தான். ஒரு ஃபீல்டிங் அங்க மாடா கிட்ட ஒரே ரன் தான். 5th பால் நல்ல ஒரு ஷாட் ஆஃப் சைடுல. ஒரு டபுள் கிடைக்குமா? 2 ஓடிட்டாங்க. 2 ரன் ஓடி இருக்காங்க. கன்வர்ட் பண்ணி அவரோட லாஸ்ட் பால் ஃபைட்டர்ஸ் மறுபடியும் ஒரு ரிவர்ஸ்க்கான முயற்சி. ஆனால் இங்கே லெக்மை முறையில் ஒரு ரன் மட்டும் கிடைக்குங்க. ஒரு தடுமாற்றம் கீப்பர் கிட்ட இருந்து. 5 ஓவர் முடிவில் ஸ்மாஷஸ் அணியோட ஸ்கோர் 42. லாஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் விஷ்ணு. அவரோட ஃபர்ஸ்ட் பால் இங்கே பேட் எட்ஜ் ஆயிருக்கு. கேட்சா மாறுமா? கேட்சுங்க. அவரே பிடிச்சிட்டாரு பவுலர் விஷ்ணு. பேட்ஸ்மேன் ஜீவா அவரோட விக்கெட் இழந்து வெளியேறாருங்க. ஸ்மாஷஸ் அணிக்காக நியூ பேட்ஸ்மேன் நரேஷ். அவரோட செகண்ட் பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க. ஆனால் ஒரு சிங்கிள் மட்டும் தான். ஃபீல்டர் இருக்காங்க. அவரோட தேர்ட் பால் டாட் பாலுங்க. அவரோட நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க. டபுள் கிடைக்குமா? பவுண்டரி கிடைக்குமா? 2 3 நாளா விஜய் சேஸ் பண்றாரு. பால் எடுத்துட்டாருங்க விஜய். ஒரு 3க்கான ட்ரை. நல்ல ஒரு த்ரோ. நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. 3 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கொடுத்துருக்காரு. அவரோட லாஸ்ட் பால் வைடுங்க. ரீபால் ஒரு சிங்கிளுக்கான முயற்சி. ரன் அவுட்டாக மாறுமா? இல்லைங்க, ஒரு த்ரோ மிஸ். இங்கே ஒரு டபுளுக்கான ட்ரை. ஓடிட்டாங்கங்க. ஒரு டபுள் இங்கே. சாரிங்க, போன பால் லாஸ்ட் பால் இல்லை, இதான் லாஸ்ட் பால். ஒரு நல்ல ஷாட். பவுண்டரி கிடைக்குமா? ஃபீல்டர்ஸ் யாரும் இல்லை. இல்லைங்க, வந்துட்டாங்க. ஒரு டபுள் இங்கே. ஸ்மாஷஸ் அணிக்காக அவங்களோட ஃபர்ஸ்ட் ஓவர் போட பவுலர் தீபக். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் விஷ்ணு. அவரோட ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. கேட்சா மாறுமா? ஒரு ட்ரிபிளுக்கான ட்ரை. ஓடிட்டாங்க. 3 ரன் ஓடிட்டாங்க. நோ பால் வேறு. ஃப்ரீ ஹிட் கொடுத்துருக்காங்க அம்பையர்ஸ். ஃபர்ஸ்ட் பாலோட ரீபால். ஒரு ஃப்ரீ ஹிட் பாலுங்க இது. ஷாட்டுக்கான முயற்சி. கேட்ச் எடுத்திருக்காரு, ஆனால் பிரயோஜனம் இல்லை. ஃப்ரீ ஹிட் பாலுன்றதுனால ஒரு சிங்கிள் மட்டும் தான். அவரோட செகண்ட் பால் டாட் பாலுங்க. அவரோட தேர்ட் பால் ஒரு லெக் பைஸ் முறையில் ஒரு ரன் மட்டும். அவரோட ஃபோர்த் பால்
ஒரு நல்ல ஷாட்டுங்க இங்கே ரிவர்ஸில் ஒரு டபுளுங்க. அவரோட 5th பால் டாட் பாலுங்க. அவரோட லாஸ்ட் பால் ஒரு டபுளுக்கான ட்ரை ரன் அவுட்டாக மாறுமா? இல்லைங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க 2 ரன்னு. ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவில் டீம் ஸ்கோர் 10. அவரோட ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலுங்க. இல்லைங்க, ஒய்டு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் ரீபால் ஒரு மிஸ் ஹிட்டுங்க. அவரோட செகண்ட் பால் அவரோட தேர்ட் பால் மீண்டும் ஒரு சிங்கிள் தான் நினைக்கிறேங்க. ஆமாங்க, ஸ்வீப் முறையில் 1 ரன். அவரோட நெக்ஸ்ட் பால் கேட்சா மாறுமா? ஒரு ரிவர்ஸில் கேட்சுங்க. பேட்ஸ்மேன் விக்கி அவரோட விக்கெட் இழந்து வெளியேறாரு. நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க. ஒரு சிங்கிள் மட்டும்தான். ஒரு லாஸ்ட் பால் ரிவர்ஸுக்கான முறையில் ட்ரை லெக் பை ஆயிருக்குங்க. 1 ரன் மட்டும் தான். ஸ்மாஷஸ்க்காக தேர்ட் ஓவர் போட பவுலர் கார்த்தி, ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் விகாஸ், ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் விஷ்ணு. ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. 6 மாறுமா? இல்லைங்க, கேட்சுங்க. பண்ண முடியாது. பேட்ஸ்மேன் விஷ்ணு அவரோட விக்கெட் வந்து வெளியேறாரு. நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. பேட்ஸ்மேன் விஜய் அவரோட ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு டபுள் அடிச்சிருக்காரு. அவரோட தேர்ட் பால் டாட் பாலுங்க. அவரோட ஃபோர்த் பால் நல்ல ஷாட்டுங்க. டபுள் கிடைக்குமா? யாரும் இல்லை, வந்துட்டாங்க. ஒரு டபுள் இங்கே. அவரோட நெக்ஸ்ட் பால் சைடில் 1 ரன். ஸோ மறக்காமல் JR வியூஸுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவரோட லாஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் முகேஷ். சரியான ஒரு சிங்கிள் மட்டும் தாங்க. நல்ல த்ரோ. அங்கே 1 ரன் மட்டும். 3 ஓவர் முடிவில் தண்டர்சனியோட ஸ்கோர் 22. ஸ்மாஷஸ்க்காக 4வது ஓவர் போடுறதுக்கு பவுலர் ஷேக், ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் முகேஷ். அவரோட ஃபர்ஸ்ட் பால் கேட்சா மாறுமா? இல்லைங்க, நோமேன்ஸ் லேண்டில் விழுந்திருக்கு. ஒரு டபுளுக்கான ட்ரை ரன் அவுட்டாக மாறுமா? இல்லைங்க, ஓடிட்டாங்க 2 ரன். செகண்ட் பால் டாட் பாலுங்க. அவரோட நெக்ஸ்ட் பால் டாட் பாலுங்க. அவரோட 5th பால் 4th பால் மீண்டும் ஒரு ஆஃபீஸில் ஒரு சிங்கிளா டபுளா அஜித் வராருங்க. ஒரு மிஸ்ஃபீல்டிங், ஒரு டபுளுங்க. அது 2 ரன் ஆக்கிட்டாங்க. இவங்க கிட்டலாம் மிஸ்ஃபீல்ட் பண்ணவே கூடாது. அவரோட 5th பால் வைடுங்க. நெக்ஸ்ட் பால் ஒரு சிங்கிள் மட்டும் தாங்க. லாஸ்ட் பால் போல்டுங்க. பேட்ஸ்மேன் விஜய் அவரோட விக்கெட் இழந்து வெளியேறாரு. 4 ஓவர் முடிவில் டீம் ஸ்கோர் 28. அவரோட ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. பவுண்டரி கிடைக்குமா? பவுண்டரியாக மாறுமா? பவுண்டரிங்க. ஒரு நல்ல ஷாட் பேட்ஸ்மேன் முகேஷ் கிட்ட இருந்து. 5வது ஓவரோட ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காருங்க. அவரோட செகண்ட் பால் லெஃப்ட் சைடுல அடிக்க பார்த்தாரு. 1 ரன் மட்டுமே. ஒரு சிங்கிள் மட்டும் தாங்க.
தண்டர்ஸ் அணிக்காக ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் வினோத். கார்த்தியோட தேர்ட் பால். ஒரு டாட் பாலுங்க இங்கே. அவரோட ஃபோர்த் பால். ஒரு நல்ல ஷாட்டுங்க. ஒரு அடி. 6 ஆறுமா இல்லைங்க, கேட்சுங்க. காத்துல பால் வெளியே போயிடுச்சு. பேட்ஸ்மேன் வினோத் அவரோட விக்கெட்டை இழந்து வெளியேறாருங்க. செம்ம. தண்டர்ஸ் அணிக்காக நியூ பேட்ஸ்மேன் ராக்கர்ஸ் ரகு. அவரோட நெக்ஸ்ட் பால். ஃபுல் டாஸ் பாலை விட்டுட்டாருங்க ரகு. ஒரு டாஸ் பால் ஃபுல் பீட்டன் ஆயிருக்குங்க. மேட்சை அவங்களே ட்ரை பண்றாங்க. அவரோட லாஸ்ட் பால். மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. போட்டாருங்க. செம ஓவர். லாஸ்ட் ஓவர் 19 ரன் ஆடணும். ஸ்மாஷஸ் அணிக்காக பவுலர் ஜீவா. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் முகேஷ். அவரோட ஃபர்ஸ்ட் பால். ஒரு நல்ல ஷாட்டுங்க. ஒரு அடி. கேட்சா மாறுமா? கேட்சுங்க. ட்ரை பண்ணாரு. நல்ல ட்ரை தான். பேட்ஸ்மேன் முகேஷ் அவரோட விக்கெட்டிலேருந்து வெளியேறாரு. அது தண்டர்ஸ் அணிக்காக நியூ பேட்ஸ்மேன் முத்தமிழ். ஓவரோட செகண்ட் பால். ஒரு நல்ல ஷாட்டுங்க. புஜாரா குச்சாருங்க. ஒரு டபுளுக்கான முயற்சி. பாப்பா பால் போடுறாரு. அங்கிருந்து என்னால த்ரோலாம் அடிக்க முடியாது. டபுளுங்க. போட்டு வந்தேன். 4 பாலுக்கு 17 அடிச்சா வின்னுங்க. புத்தவங்கிட்ட இருந்து கம்பல்சரி அவங்களுக்கு ஒரு 2 6 வேணும். ஓவரோட தேர்ட் பால். ஒரு ரிவர்ஸ் திரும்பி ஒரு சிங்கிள் மட்டும் தாங்க கிடைக்கும். ஃபீல்டு கலெக்ட் பண்ணல. ஓவரோட ஃபோர்த் பால். வைடுங்க. ஃபோர்த் பாலோட ரீபால். ஒரு நல்ல ஷாட்டுங்க. ஆனால் இதுவும் கேட்சுங்க. பேட்ஸ்மேன் ரகு அவரோட விக்கெட்டை வந்து வெளியேறாரு. ஓவரோட ஃபிஃப்த் பால். ஆல்மோஸ்ட் ஒரு டாட் பாலாக மாறுமா? இல்லைங்க, ஒரு ரன் மட்டும் ஓடிட்டாங்க. ஸ்மாஷ் அணி அவங்களோட வெற்றியை இந்த பால்லேயே பதிவு செஞ்சுட்டாங்க. இன்னும் ஒரு பாலுக்கு 13 அடிக்கணுங்க. அவரோட லாஸ்ட் பால். வைடுங்க. லாஸ்ட் பால். மீண்டும் ஒரு வைடுங்க. லாஸ்ட் பால். டாட் பாலுங்க. ஸ்மாஷஸ் அணி அவங்களோட வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க.